I personally believe that the youth of a country can change the country. நான் வந்துட்டு எல்லா படம் பண்ணும்போது எனர்ஜி லெவலில் கொஞ்சம் சப்சைட் பண்ணேன். ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் எப்படி போகுது, ட்ராவல் ஆகுது அப்படிலாம் பார்ப்பேன். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன வேணுமோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சுதா சொல்லிட்டாங்க. There was no limitation. All heroes, all actors விட actually Ratnamala, this girl, I see her becoming a director. ஒரு சிட்டிசனும் எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸோட பவரை நம்ம எப்படி பயன்படுத்த முடியுன்றது இந்த படத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். 1960s அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. படம் அந்த செட்டில் தான் நடக்குதுன்றதை தாண்டி இப்போ எல்லாருமே சொல்லுவாங்கள்ல, ஒரு பழைய பீரியட் படத்தில் நடிக்கிறோம் அப்படின்னா அந்த காலகட்டத்துக்குள்ளே நம்ம இருந்தோம், அது சம்மந்தமாக தான் படித்தோம், அதில் வாழ்ந்தோம் அப்படிலாம் சொல்லுவாங்களே. ஸோ இதுவும் அப்படி தான் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லை அப்படிலாம் இல்லையா? அன்றைக்கி பேக்கப்னோடனே கேஷுவலாக மாறிடுவீங்களா இல்லை எப்படி? அது அவங்கள தான் கேட்கணும். பட் ஆன் செட் பர்ஃபெக்டாக தான் டெலிவர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் மெத்தட் ஆக்டிங் பண்ணுங்க, இல்லை சும்மா வந்து ஸ்பான்டேனியஸாக நடிச்சு கொடுங்க, ஐ டோன்ட் கேர், எனக்கு வேண்டியது கிடைச்சதா போதும், அவ்வளோதான். ஸோ பட் ரீசர்ச்ன்றது வந்து அபவுட் அவங்க கேரக்டர்ஸ் பற்றி. அப்போ வந்து என்ன பொழுதுபோக்கு இருக்கும் உங்களுக்கு? 60களில் எதுவுமே இல்லை. ராமசாமி ஐயா சொல்லிட்டு இருந்தார். அவர்கிட்ட வந்து அவர் மதுரையிலேருந்து வந்து பச்சைப்பன் கல்லூரியில் படித்தார். அப்போ படிக்கும்போது அவருக்கு வந்து சினிமாலாம் பார்க்குறதுக்கு காசு இருக்காது. ஸோ யாராவது கொஞ்சம் காசு இருக்கிறவங்க வந்து இவரை கூட்டிகிட்டு போனால் தான் உண்டு. இல்லை சார் நீங்கள் என்ன தான் பண்ணுவீங்க அப்போ ஹோல் டே அப்படின்னு சொன்னால், விடிய they'll be just talking. Politics, they'll be talking politics, country பற்றி. இட் வாஸ் ஸோ நிறைய பேசுவாங்க. இப்போ நம்ம பேசுகிறதே இல்லைல்ல, அவங்களுக்கு அதுதான் பொழுதுபோக்கு அப்போ. ஓகே. ஸோ இப்போ இவங்க கேரக்டர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்கள வந்து ஒரு பொழுதுபோக்கு காட்டணும், இவங்க ஒரு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு காட்டுறதுக்கு அவர் சைக்கிளில் போயிட்டுருப்பாரு. ஓகே. யூனோ, அப்போ பைக்ஸ் கிடையாது. அவங்களோட அந்த வாழ்வாதாரம், அந்த ஒரு பொருளாதாரம் ஆஃப் தேர் ஃபேமிலி, அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு அப்போ நீங்கள் அதெல்லாம் கேல்குலேட் பண்ணணும். லைக் யூனோ, ஒரு கிளாஸ்க்கு போய் அவர் டியூஷன் எடுக்கிறதுக்கு 2 ரூபா கொடுத்துருப்பாரு. ஒரு ஹோல் மாதத்துக்கு 2 ரூபா கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் வந்து நாங்கள் 1960s எவ்வளோ இருக்கோம் அந்த கிளாஸ்க்கு, எவ்வளோ எல்லாமே ரீசர்ச் பண்ணி கொடுத்தது. ஸோ 2 ரூபா வந்து ஏன் 2 ரூபா அப்படின்னு கேட்பாரு. இப்போ வந்து பார்க்குற ஜென்சிக்கோ ஆல்ஃபாக்கோ வாட் எவருக்கோ 2 ரூபா, அது என்ன 2 ரூபா, வாட் இஸ் த பிக் டீல் அபவுட் 2 ரூபா அப்படின்னு நினைப்பாங்க. பட் அவருக்கு அந்த 2 ரூபா would have been his entire salary மேபி, யூனோ. ஸோ அந்த உலகத்துக்கு நீங்கள் கொண்டு போகணுன்னா அந்த மாதிரி கம்பேரிசன்ஸ், இந்த மெட்ரிக் அண்ட் எவ்ரி எல்லாமே ஒரு கம்பேரிசன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். டிவி எல்லாம் கிடையவே கிடையாது. அப்போது there was ரேடியோனா ஃபுல்லாக எல்லாருக்கிட்டையும் ரேடியோ இருக்காது. ஒரு தெருவுக்கு ஃபுல்லாகவே ஒரு ரேடியோ இருக்கும். ஸோ எல்லோரும் ரேடியோ செய்தி கேட்கணுன்னா எல்லோரும் வந்து அங்கே, இப்போ நியூஸ் பேப்பர் படிக்கணும் எல்லாருமே டீ ஷாப்க்கு தான் போயிட்டு படிப்பாங்க. ஸோ அந்த திங்ஸ் எல்லாம் வந்து ஸ்கிரிப்டில் சீனில் இருக்குது. ஸோ அவங்க புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது தான். நாங்கள் சினிமாவிலேருந்து பெருசாக வந்து லைக் ஓகே 60s இருந்த படங்கள்லேருந்து லுக் எடுக்கலை. ஓகே. Like I remember taking my dad's photograph and I sent it to Shiva. Okay. And you know, like that we modeled his look on something else. Amma's look, அவங்க வந்து மெடிசன் படிச்சுட்டு இருந்தாங்க அந்த காலத்தில். இவங்களுக்கு அம்மாவோட லுக் தான். ஏன்னா அவங்க எப்பவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க அம்மா. ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கு காஸ்டியூம்ஸ்மே அம்மாவோடது யூஸ் பண்ணீங்க? இல்லை, ஜுவல்ஸ் மட்டும். ஜுவல்ஸ் காஸ்டியூம்ஸ் எல்லாம் வந்து அது 78 years பேக் அவங்க போட்ட 60 years பேக் வாட் எவர் மெடிசன் படிக்கும்போது இட்ஸ் டிஃபிகல்ட். ஸோ அந்த மாடல்ஸ் வந்து பூர்ணிமா போயிட்டு லைக் மைசூர் சில்க்ஸ் இருக்கும். ஸோ அப்போ வந்து மைசூர் சில்க் எப்படி இருக்குன்னா பெரிய பார்டர் இருக்கும், ஜஸ்ட் 2 lines ஜரி இருக்கும், பாடி வந்து ஷிஃபானில் இருக்கும். ஸோ they were fantastic things. அதெல்லாம் அவள் வந்து she actually created, she made, because you don't get இப்போ இதெல்லாம் வந்து hand painted, this lace is all hand painted. இதெல்லாம் வந்து படத்துக்காக பண்ணது. She did some extra for the promotions. Okay. Yeah. Hello, excuse me. இவங்களுக்கும் அந்த மாதிரி தான் பண்ணோம். இல்ல மேம், இவ்ளோ பேசுறாரு. இல்ல மேம், இருங்க மேம். நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது அதை எடுத்து இப்படி வைக்கிறாங்க. இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் போடுவாங்க. இப்ப கீழ விலை வருமான்னு எல்லாம் பார்க்க போறாங்க. அதுல விலை வருமா, இது எங்க கமெண்ட்ஸ்ல போனா நான் சொல்றேன், எல்லாரை விட all heroes, all actors விட actually Ratnamala, this girl, I see her becoming a director. ஸோ ஏதாவது நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் சீனில், சம்டைம்ஸ் வில் பி ஸோ பிஸி, ஐ சே ரத்தன் ஜஸ்ட் வாட்ச் தெம். ஸோ லாட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பின்னாடி இருப்பாங்க, இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்கள போயிட்டு கரெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, இது இப்படி பண்ணு அப்படி பண்ணு, கம் நம்ம இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஷில் மேக் மை லைஃப் ஈஸி.
சூப்பர் சூப்பர், பிக்கெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் இல்லையா? எனக்கு but I feel that like there were scenesல அந்த ஒரு connect, I don't know how, but எனக்கு இது வேற places like this doesn't happen. ஆனா here I knew exactly ma'am ஒரு சீன்ல okay she wants someone to pass from here from there, so I'll be like okay we'll figure that out அந்த மாதிரி. யா இவங்க அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் பார்ப்பேன், இவங்க எனக்கு தெரியாதுன்னு நினைப்பேன். ஸோ பட் அங்கே போயிட்டு ஷில் பி லைக் கமாண்டிங் அண்ட் டிமாண்டிங், ஏய் கம்மியா டூ திஸ், யூ கான் டூ திஸ் ஃபர்ஸ்ட், ஐ ஹேவ் டு டூ திஸ் ஃபர்ஸ்ட், அப்படிலாம் போயிட்டுருக்கோம். சூப்பர். எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் படிக்கும் போதே வந்து என்ன மாதிரி எமோஷன் என்ன ஃபீல் எல்லாமே தெரிஞ்சிச்சு. பட் லுக்காக என்ன செட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரில. இப்போ சொல்லிட்டு இருந்தாங்க இல்லைங்களா செரீனா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ அவங்க தான் லுக் செட் பண்ண போகிறாங்க. அண்ட் ஷீஸ் டன் மல்டிபிள் ஃபிலிம்ஸு, வெரி வெல் நோன் எல்லாமே. ஸோ அந்த டைமில் நான் சுதா மேமை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது நான் அப்போ தான் முடியெல்லாம் வளர்த்து வச்சுருந்தேன். ஸோ அது ஒரு பொசசிவ்னஸ் இருக்கும் இல்லை, பாய்ஸ்க்கு எப்போவுமே வந்து தாடி பொசசிவ்னஸ் இருக்கும், இல்லை முடி பொசசிவ்னஸ் இருக்கும். ஸோ நான் வந்து அந்த முடியை வளர்த்து, ஸோ நான் என் மைண்டில் என்னென்னா ஓகே லாங் ஹேர் வைக்க போகிறாங்க, அந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் ஒரு சும்மா பேஸ் ஐடியா கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் போய் லுக்குக்கு போய் உட்கார்றேன். ஃபர்ஸ்ட் கட் பண்ணதே பின்னாடி இருக்கிற ஃபங்க்கு தான் கட் பண்ணிட்டேன். ஒரு செகண்ட் நான் எப்படி பார்க்குறேன், முடி போச்சு அப்படின்னு பார்க்குறேன். முடிஞ்சது, ஒரு செகண்டில் முடிஞ்சது, முடிஞ்சது. அது ஒரு மாதிரி பாரம் ஆயிடுச்சு ஆட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு செஷன் பண்ணோம் லுக்கு, ஆல்மோஸ்ட் லைக் 2.5 hours பண்ணியிருப்போம். பட் ஒரு பாயிண்ட் ஆன பிறகு ஒரு நாள் கழிச்சு வந்து ஃபோன் பண்ணாங்க, இல்லை வில் ஹாவ் டு டூ இட் அகேன், அது வந்து செட் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு 2 நாள் கழிச்சு திருப்பி போகிறேன். பட் இந்த டைம் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, போகிறதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து அந்த லுக்ஸு கூகுளில் பண்ணி பார்த்துட்டு 60s எப்படி இருந்தாங்க, இல்லை 70s எப்படி இருந்தாங்க, இல்லை ஒரு ஃபோட்டோஸ் வந்துட்டு போஸ்ட் பண்ணுறதா இருந்தால் எப்படி போஸ்ட் பண்ணுவாங்கங்கிறத போய் பார்த்தேன். ஸோ அங்கே நான் என்ன தப்பு பண்ணியிருந்தேன்னா, காஸ்டியூம் எல்லாமே போட்டு நான் இப்போ இருக்கிற மாதிரி நின்று போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். பட் நீங்கள் அந்த 60s இல்லை 70s இல்லை 80s அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2 விதமாக இருப்பாங்க. ஒன்று வந்து போஸ்ட் பண்ணோன்னா எப்போவுமே ஸ்ட்ரெயிட்டாக தான் நிற்பாங்க, இல்லை இந்த சைடில் இப்படி வந்து நிற்கிற மாதிரி எப்போவுமே ரிஜிடாக இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ரொம்ப ஸ்டைலிஷாக இருப்பாங்க. வேறு பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டு எப்போவுமே பார்த்தீங்கன்னா இடுப்பை மட்டும் கொஞ்சம் லைட்டாக இப்படி தூக்கிட்டு ஒரு கால் இப்படி வச்சுட்டு நிற்பாங்க. ஓகே. ஸோ தட் மேட் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். நான் வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் லுக்கு போய் செட் பண்ணும்போது அப்போ தான் அந்த கர்லி ஹேர் லுக் பண்ணாங்க. அப்போ பார்க்கும்போதே வந்துட்டு சுதா மேம் சொன்னாங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் இந்த வாட்டி வாட் மேட் அ டிஃப்ரென்ஸ் வாஸ், அங்கே போய் போஸ்ட் பண்ணும்போது நான் அந்த இதை ரெப்ளிகேட் பண்ண ஆரம்பிச்சேன். இப்படி இடுப்பை தூக்கிட்டு ஒரு காலை இப்படி வச்சுட்டு, அண்ட் தோஸ் பிக்சர்ஸ் ஒர்க்டு. ஆனால் உங்களுக்கு இப்போ இந்த கதைக்களம் கேரக்டர்ஸ் இவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம், இப்போ நான் 85 பிறந்தேன். நான் ஒரு 90 வரும்போது சினிமா பார்க்குற பழக்கம் வந்துருச்சு. அதில் அந்த காலத்து படங்களை வீட்டில் அதிகமாக பார்ப்பாங்க. இவ்வளோ தூரம் பேண்ட் போட்டிருக்குது, அதெல்லாம் அந்த ஹேர் ஸ்டைல் இப்படி வைக்கிறதுன்றது. அண்ட் நமக்கு டெலிவிஷன் வீட்டுக்கு வந்த காலகட்டங்களில் அந்த பாட்டெலாம் நிறைய இப்போ ஒரு குறிப்பிட்ட டைம் வரும். உதாரணத்துக்கு காவிய புதன் அப்படின்னு ஒரு நாள் இருக்கும் அது. ஸோ அதெல்லாம் பார்த்து, ஸோ அதெல்லாம் மைண்டுக்குள்ளே பிக்சராக இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் டைம் நம்ம அதை போட்டுக்கிறோன்றது தான். எனக்கு லுக்கு செட் ஆனால் தான் நான் கம்ஃபர்டபுளாக கான்ஃபிடென்ட்டாகவே இருப்பேன். இப்போ அமரனுக்கு வந்து ஃபஸ்ட் ஷெட்யூல் போயிட்டு அங்கே இருக்க ஆர்மி பீப்புள், ரியல் ஆர்மி பீப்புளோட தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். அப்போ நான் வெயிட் போட்டிருக்கிறது எனக்கு பத்தலை. நான் மட்டும் கொஞ்சம் சினிமாவில் நடிக்கிறவனா தெரிகிறேன். அதுக்குள்ளே நடந்தேன். அப்போ எங்களுக்கு ஒரு 1 month பிரேக் கிடச்சிச்சு. அந்த 1 monthல ஒரு 3-4 kgs பில்ட் பண்ணேன் நான். அப்புறம் அந்த யூனிஃபார்மை போய் நின்ன பிறகு நான் வேறு எதை பற்றியுமே யோசிக்கல. அந்த ஸ்கிரிப்டில் இந்த சீன் என்ன பண்ண போகிறோன்றது தான். அப்புறம் சிலர் அந்த டைமில் இருந்தவங்கள கேட்கும்பொழுது அவங்க எப்படி பேசுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டது. ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தர் வந்து அந்த டைமில் ஸ்டூடெண்ட்டாக இருந்தவர் வந்து படத்துக்கு ஹெல்ப் பண்ணார். அவர் பேர் ராமசாமியா? ஆமாம், இல்லை இன்னொருத்தர் நம்ம படத்தில் கூட நன்னனா நடிச்சிருக்காரு. நன்னன் அவர் வந்து தமிழ் ப்ரொஃபஸர் பிரபாகரன் சார். இப்போ அவர்கிட்ட சில டீட்டெயில்ஸ் எடுத்துக்கிட்டோம். என்ன சொல்லுவாங்க, என்ன எப்படிலாம் இருக்கும், பேசிக்ஸ் மட்டும். பட் ஆக்சுவலி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அவங்க 2 பேருமே சொன்னாங்கல்ல, அந்த காலத்தில் வந்து இது இவங்க அவங்க மதுரையில் வந்து அவங்க இல்லை, அங்கிட்ட பேசுவாங்க. அவங்க இவங்கன்றதெல்லாம் இன்னும் லேட்டரா தான் வந்துச்சுன்றதை அவங்க சொன்னாங்க. அவங்கெல்லாம் அந்த காலத்துல இது படிச்சவங்க இல்லை, ஆக்சுவலி ரீசர்ச்ல வந்துதான். இப்போ வந்து அந்த காலத்துல வந்து அப்போ வந்து பஞ்சம். ஸோ நீங்கள் ரைஸ் சாப்பிட்றதே ஒரு லக்ஸுரி அப்போ. ஸோ என்ன சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதுலேருந்து ஆரம்பிச்சு. ஏன்னா படத்துலேயே ஒரு டயலாக் வரும். ஸோ அது வந்து ராமசாமி ஐயா வாழ்க்கையிலேருந்து எடுத்தது. அவர் ஒரு பெரிய போராளி, மஜ்ரா காலேஜில் படிச்சுட்டு இருந்தார் அப்போது. ஸோ எல்லா போராட்டத்துக்கும் போவார். அவர் ஒரு ஸ்டூடெண்ட் லீடர் எல்லாமே இருக்குது. ஸோ ஆனால் வீட்டுக்கு வந்தால் அவருக்கு வந்து சாப்பாடு வந்து லைக் கம்மியாக தான் இருக்கும். ரசம் ரைஸ் இருக்கும். ரைஸ் பெரிய விஷயம் அப்போ, ரைஸ் சாப்பிட்றது. ரசம் ரைஸ் தான் இருக்கும். ஸோ எவ்ரிடே சேம் திங்.
ஸோ வந்து அவர் உட்காந்து சாப்பாட்டு முன்னாடி உட்காந்துட்டு, டேய் ராமசாமி, உனக்கு சாப்பாடே இல்லை, நீ போயிட்டு போராளியா அப்படின்னு அப்படி பேசிப்பாரா. அதை வந்து அவருக்கு அப்படியே வச்சுட்டோம். அந்த டயலாக்ஸ் எல்லாம் அவர் கொடுத்தது. ஸோ அவர் எக்ஸ்பீரியன்ஸ், அவர் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் சொல்ல எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை டயலாகாக வச்சுட்டோம். அதே மாதிரி ஒரு சௌராஷ்டிரியன் வந்து இருப்பார், படத்தில் இருக்கும்போது இவர் மதுரைக்காரர் இல்லையா, ராமசாமி ஐயா வந்து மதுரைக்காரர். அப்போது அவங்கள வந்து பட்டு நூலான்னு தான் கூப்பிடுவாங்களாம். ஓஹோ. ஸோ அது வந்து பட்டுன்னு கூப்பிடுவாங்க. ஸோ அப்புறமா என்னன்னா, எங்கள் படத்தில் நன்னனா நடித்த ஒரு ப்ரொஃபஸராக நடித்த பிரபாகரன் சாரோட ப்ரொஃபஸர் ஒருத்தர் 80+, அவர் வந்தார் எங்கள் டப்பிங்கில் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அவர் ஷாக், நாங்களாம் அப்போ பட்டுநூலாம் தான் கூப்பிடுவோம் இவங்கள, அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ஸோ தட் வாஸ் ஆர் ராமசாமி ஐயா. ஓகே ஓகே. ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா அவர் வந்து ஒரு லைக் கோம்பிங் த்ரூ. ஓகே. சின்னதுரை அவர்களே, எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்க விஷயம் உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கும்போது, அதர்வா சின்னதுரைன்னு 2 பேராக நான் பார்க்குறேன். ஸோ அதர்வாக்கு சின்னதுரை கிடைக்க என்ன காரணமாக இருந்திருக்கும், அதே மாதிரி சின்னதுரைக்கு அதர்வா கிடைக்க என்ன காரணமாக இருந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஐ திங்க் இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் போத் தான். நான் இந்த படத்துக்கு வர்றதுக்கு காரணம் வந்து ஆனஸ்ட்லி ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸில் இம்மீடியட்டாக என் மைண்டில் வந்தது. பிகாஸ் சுதா மேம் வந்துட்டு கூப்பிடுறாங்க, இது போயிட்டு வில் ஜஸ்ட் see how it works out அப்படின்னு சொல்லி தான் அந்த மைண்ட் செட்டில் நான் வந்தேன். எனக்கு உண்மையிலே இன்றைக்கி நான் படம் போய் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு, நான் சுதா மேம் கிட்டே அதான் சொன்னேன். தட் நான் இத்தனை படங்கள் பண்ணியிருந்தாலும் த மோஸ்ட் எனர்ஜெட்டிக் ஐவ் பின் ஆன் ஸ்க்ரீன் இஸ் இந்த படம் தான். அண்ட் எனக்கு ரியல் லைஃப்பில் ஒரு இடத்துல என்னால் ரொம்ப நேரம் உட்கார முடியாது. ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி, இல்லை வந்துட்டு கால் வந்துட்டு ஆடிக்கிட்டே இருக்கும், இல்லை ஏதாவது வந்துட்டு ஒரு எனர்ஜி வந்து மேக்ஸிமம் ஆன் ஸ்க்ரீனில் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக்க பார்ப்பாங்க பிகாஸ் ஆஃப் த கேரக்டர்ஸ் அண்ட் எவ்ரி திங். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் என்ன படம் பண்ணியிருந்தாலும் மேக்ஸிமம் வந்துட்டு எனர்ஜெட்டிக்காக இருக்கிறது இந்த படம். அண்ட் ஐ திங்க் இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் போத். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். அண்ட் ஐ திங்க் ஐ எம் வெரி லக்கி டு கெட் திஸ் ரோல். சூப்பர். ஓகே. ஸோ இதோட கண்டினியூஷனாக மேம்கிட்ட கேட்குறேன். மேம், இப்போ இது வந்து எல்லாருக்குமான கேள்வி, ரவி சாரும் சேர்த்து தான். ஸோ இந்த கேரக்டருக்கு இவங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு இருக்குல்ல, ஒய் சின்னதுரையா அதர்வா ப்ளே பண்ணணும், ஒய் வந்து செலியனா எஸ்கே ப்ளே பண்ணணும், ஒய் ரத்னமாலா ஷீலா ப்ளே பண்ணணும், ரவி சார் வந்து திருநாடனா ப்ளே பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொருத்தராக பேசும்போது நீங்கள் எண்ட் அப் பண்ணுங்கள். சின்னதுரை பற்றி பேசலாம். ஒய் சின்னதுரை நீட்ஸ் அதர்வா? எனர்ஜெட்டிக்காக வேணும். ஓகே. அண்ட் ஐ நோ அதர்வா ஆக்சுவலி குவாய்ட்டாக இருப்பாப்புல, வெளியிலலாம் இப்படி குவாய்ட்டாக. பட் ஆக்சுவலி இஸ் ஃபுல் ஆஃப் பீன்ஸ். யூ கான்ட் கண்ட்ரோல் ஹிம். அப்படியே எனர்ஜெட்டிக்காக அங்கேயே குதிச்சுட்டு இருப்பாங்க. யா லைக் அந்த சிவகங்கையில் நாங்கள் ஸ்கெடியூல் பண்ணும்போது பரதேசி அப்போலேருந்து ஐ நோ வாட் அதர்வா இஸ் ஆக்சுவலி. லைக் அர்ஜுன் ஹூ கோரோட் வித் மீ, அவனுக்கு டவுட்ஸ் இருந்தது, அதர்வாவால் இது புல் ஆஃப் பண்ண முடியுமா இல்லையான்னு. பிகாஸ் இஸ் ஆல்சோ மை அசோசியேட் டிரெக்டர். ஸோ எல்லாரும் உட்காந்து லைக் ஆக்சுவலி இங்கே காஸ்டிங் பண்ணும்போது எவ்ரிபடி சிட்ஸ் அண்ட் டிஸ்கஸஸ். ரொம்ப ஃப்ராங்காக தான் எனக்கு சொல்லுவாங்க, கதை சரியில்லை, சீன் சரியில்லை, இது என்ன டயலாக் எழுதி வச்சுருக்கேன், அப்படி தான் பேசுவாங்க என் அசிஸ்டன்ஸ் என்கிட்ட. ஸோ அந்த மாதிரி அந்த வகையில் தே செட் we don't know, we haven't seen. அவர் சொல்கிற மாதிரியே அவரோட எனர்ஜியை வந்து அப்படியே என்ன சொல்கிறது, அமுக்கி வச்சுட்டு தான் அவரை வச்சுட்டு படம் பண்ணியிருக்காங்க மோஸ்ட் ஆஃப் த கேரக்டர்ஸ். இது ஃபர்ஸ்ட் டைம் ஹீஸ் பிளேயிங் அ ஹை எனர்ஜி கேரக்டர். அது ஃபேக்காக இருக்கக்கூடாது, ஃபால்ஸாக இருக்கக்கூடாது. ஒரு சில பீப்புள் ரியல் லைஃப்பில் அவங்க குவைட்டாக இன்டென்ஸாக வெரி இன்ட்ரோவர்ட்டடாக இருக்கிற பீப்புள் வந்து நீங்கள் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரோவர்ட்டட் கேரக்டர் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேக்காக ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே. தட் இஸ் நாட் தேர் இன் ஹிம். தட்ஸ் வை ஐ சூஸ் இட். சூப்பர் மேம். யா. ஆனால் இப்போ அதே தான் எஸ்கே சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு செலியன் கிடைக்க என்ன காரணமாக இருந்திருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்கள், நான் ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன் அதை. ஸோ மேம் வந்து ஒய் செலியனுக்கு நீங்கள் அப்படின்றத மேம் சொல்லுவாங்க. எனக்கு மட்டும் டஃப் கொஸ்டின். இல்லை, ஃபஸ்ட் அது உங்களுக்கு சரியாக கன்வே ஆகலை அப்படின்ற மாதிரி அவர் பார்த்தாரா, அதனால் அப்படி சிலபஸை மாற்றிட்டேன். மேபி இந்த கதைக்குள்ளே இருக்க இந்த கேரக்டர் இருக்கு இல்லையா, ஸோ ஃபேமிலியை ரொம்ப க்ளோஸாக பார்க்குற ஒருத்தன், ஆனால் அவனோட வாழ்க்கையில் பெருசாக ஒன்று அச்சீவ் பண்ணணுன்னு நினைக்கிறவன், அந்த கேரக்டர் ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் இருந்தது. அண்ட் பேசிக்காக நான் பார்க்குறது வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒருத்தராக இப்போ மக்கள் வந்து என்னை பார்க்குறாங்கன்றது இருக்கு இல்லையா, அந்த செழியனும் எல்லாருக்காகவும் ஒன்று செய்யணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் தான். இந்த மாதிரியான கனெக்ட் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் ரீசனாக இருக்கணும்னு. நைஸ் மேம். நீங்கள் சொல்லுங்கள் மேம். ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா சிவா தான் ஒத்துக்கிட்டார் அது பண்ணுறதுக்கு. நோ, இந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு தைரியம் வேணும். ஏன்னா இந்த கேரக்டர் வந்து எதுவுமே பண்ணாத மாதிரி இருக்கும் படத்தில் ஒரு சில போர்ஷன்ஸில்.
இட்ஸ் அ வெரி வெரி சேலஞ்சிங் கேரக்டர். அப்படி இருக்கும்போது எப்படி என்டர்டெயின் பண்ணுவீங்க? பிகாஸ் அவர் தான் மெயின் ப்ரொட்டாகனிஸ்ட் படத்தில். ஸோ எப்படி இந்த கேரக்டர் எக்ஸைட்டிங் ஆக்கணும்? அண்ட் அவருக்கும் அந்த அந்த டைம் பீரியடில் இட் ஷுடன்ட் லுக் டெட். எனக்கு 2 சீன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்காது அந்த படத்தில் எழுதின 2 சீன். அது ஒரு ஹீரோயிசம்காக எழுதின சீன்ஸ் 2ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சிவா சொன்னது வந்து மேம் சூப்பர் மேம், ஐ லவ் த ஸ்கிரிப்ட், அது இதெல்லாம் சொல்லிவிட்டு தென் வாட் டின்ட் யூ லைக் அப்படின்னு சொல்லும்போது, மேம் அந்த ஒரு சீன் இருக்குல்ல மேம், அதை தூக்கிடலாமே, அது வேண்டாமே, அது வந்து லைக் எனக்கு மேக்ஸிமம் மாஸ் வந்து இன்டர்வெல் பாயிண்டில் ஒரு இடத்துல வந்து இவ்வளோ ஹை கொடுக்குதுன்னா அதுக்கு முன்னாடி இது ஒன்று நடந்துச்சு, இந்த சீனில் ஒன்று நான் பண்ணியிருந்தேன். ஹி செட் இங்கேயே வந்துடுதே அப்படின்னு. ஸோ அது வந்து வேறு ரீசனுக்காக நான் வச்சுருந்தேன் ஏர்லியராக, இந்த கேரக்டருக்கு வந்து இது கொடுக்கணும், ஒரு லிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஹீ செட் ரிமூவ் இட் மேம், அவன் கேரக்டருக்கு அது ஜஸ்டிஃபிகேஷன், நோ ப்ராப்ளம், அவன் கெட்டவனாக தெரிஞ்சாலும் நோ ப்ராப்ளம், பட் அது ரியலாக இருக்கட்டுமே அப்படின்னு. ஓகே. ஸோ ஐ செட் ஓகே, ஐ ஃபவுண்ட் மை ஹீரோ அப்படின்னு. சூப்பர் சூப்பர் சார். யா எல்லாரும் இவ்வளோ எக்ஸைட் ஆகிறாங்கன்னா இப்போ தான் நீங்கள் வந்து காம்ப்ளிமெண்ட்டாகவே பேசுகிறீங்க ஃபங்க்ஷன்ஸ்லேயும் இந்த மாதிரி. இல்லை, இது சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்க. சரி, நான் ஃபஸ்ட்டு போய் இந்த இப்போது மேமோட எனக்கு எந்த வித பழக்கமும் இல்லை. அதிகமாக எங்கேயும் வெளியில் மீட் பண்ணது எதுவுமே கிடையாது. ஃபிலிம் அவ்வளோதான், அவங்க படம் பார்த்துருக்குறோம் அவ்வளோதான், பேசினது கூட இல்லை. ஒரு வாட்டி இறுதி சுற்று டப்பிங் அப்போது மேம் இந்த டப்பிங் தேட்டரில் பார்த்தேன். நான் வேறு படம் டப் பண்ணியிருந்தேன். அப்போ மேடி சாரும் அவங்களும் வந்தாங்க, அப்போ மீட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்குது. இன்னொன்று இருக்குது, சரி இங்கே சொல்லலாம். சூரரை போற்று படம் வந்து நான் வந்து கதையை படிச்சுட்டு சரியில்லைன்னு சொன்னதாக மேடம்க்கு வந்து தகவல். மேம் ஸ்கிரிப்ட் என்கிட்ட கொடுத்ததாக அவங்களுக்கு தகவல், எனக்கு செட் ஆகலைன்னு. ஆனால் அந்த ஸ்கிரிப்ட் எனக்கு வந்து சேரவே இல்லை. சும்மா சொல்கிறாருங்க, போயிருக்கு. அவர் வந்து எனக்கு வந்து தகவல் என்னன்னா, இது வந்து என்ன இது இந்த படம் கஜினி மாதிரி ஸ்கிரிப்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிஜெக்ட் பண்ணாருன்னு சொல்லிட்டு எனக்கு வந்துச்சு செய்தி. நான் சொன்னேன், ஐயோ இந்த ஆக்டருக்கு வந்து கஜினி மாதிரி ஸ்கிரிப்ட்னா பண்ணணும் தானே, ஏன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நிறைய இப்போ எக்ஸாம்பிள் கொண்டு சொல்கிறேன் மேம். மாநாடு வந்து பாதியில் ஃபஸ்ட்டு ஒரு ஷெட்யூல் முடிச்சுட்டு நிறுத்திட்டாங்க. அப்போது அதை நான் என்ன வச்சு கண்டினியூ பண்ணலான்னு சொல்லி சொன்னாங்க. ஃபஸ்ட்டு சொல்லும்போது இந்த படம் சூப்பர் ஹிட்டே ஆகும், விபி சார்கிட்ட மட்டும் சொல்லுங்கள், இது சிம்பு சாரை வச்சு தான் கண்டினியூ பண்ணணும், ஏன்னா இது ஆரம்பிச்சாச்சு அவரை வச்சு, அதனால் இதை கண்டினியூ பண்ணட்டும், இது ஆரம்பிக்கலைன்னா நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணலாம், நெக்ஸ்ட் ஒரு படம் பண்ணலாம் அப்படின்றது தான். இதுதான் மேம், நமக்கு இப்படி இருக்கிறது தான் எனக்கு பெட்டராக இருக்கும். நான் இல்லைனா அது அவர் சொல்லியிருப்பேன் மேம், ஏன் ஒரு வேளை பிடிக்கலன்னா கூட ஏன் பிடிக்கலன்னு சொல்லியிருப்பேன் மேம். மேம் வந்து எப்படின்னா, நான் சொல்லிட்டேன் நீங்கள் எதுனாலும் ஓகே மேம் சொல்லிட்டேன், ஆனால் எனிதிங் ஒரு வாட்டி என்கிட்ட வந்து சொல்லிவிடுவாங்க மேம். அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பயங்கரமாக வந்துச்சு. ஸோ அது வந்ததுக்கப்புறம்ல அந்த 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 ட்ரஸ்ட்டுன்றது அது வேறு மாதிரி போயிடுச்சு. அது வேற எங்கேயும் போயிடுச்சு. ட்ரஸ்ட்டை தாண்டி ஒரு வார்த்தை தான் இது பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஓகேனா ஓகே மேம் அப்படின்றது தான் இது. அப்படி அமைஞ்சது. ஸோ அதனால அவங்களுக்கு என்ன வந்து இந்த ரோல் கரெக்டாக இருக்குன்னு தோணிடுச்சுன்னு நினைக்கிறேன். நைஸ். அப்புறம் செகண்ட் ஹாஃபில் நாங்கள் 3 பேர், நான் தர்வா ப்ரோ, ரவி சார், 3 பேருக்கு ஒரு சீக்வென்ஸ் இருக்குது. அந்த ஒரு 15 மினிட்ஸ் சீக்வென்ஸ் ஒன்று இருக்குது. அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். 3 பேரும் இருக்கும் கதையில். அந்த 3 பேருக்கும் முக்கியமான மொமெண்ட். அது ரொம்ப ரேராக தான் அப்படி ஸ்கிரிப்ட்ஸில் நமக்கு அமையும். ஓகே. அந்த 3 கேரக்டரும் அதில் அவங்களுக்கான எமோஷன்ஸ் இருக்குது. நான் சொல்ல இம்பார்ட்டன்ஸ், எல்லாருக்கும் பெர்ஃபார்ம் பண்ணுற ஸ்கோப் அதில் சொல்லவே இல்லை. அந்த 3 கேரக்டருக்கான எமோஷன்ஸும் அதுக்குள்ளே இருக்குது. அப்புறம் லாஸ்ட் 15 மினிட்ஸ் சூப்பர். அவங்க 3 ஆர்ஜே there is ஒரு அது ஆக்சுவலி சொல்ல முடியாது. அப்படி இல்லையா? ஆமா, படல பார்க்கணும். ஏன்னா சொல்லக்கூடாது. சாரி. இல்ல கரெக்ட். எப்படி 1 minute retake. ஒன் மோர். இல்ல ஓகே, சொல்ல முடியாது தான். இப்போ சொல்ல இப்போ முடியாது. கேக்குங்க. இல்ல அவர் சும்மா சொன்னாரு. சொல்ல முடியாது. கேக்குங்க. சரி கேக்குறேன். உங்களோட டயலாக் என்ன? சொல்ல முடியாது. என்னங்க மறுபடியும் அதே சொல்றீங்க? சொல்ல முடியாது. சொல்லக்கூடாது. 3 is lucky. 3 is lucky. ஓகே. இப்போ கேளுங்க. ஓகே. உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான டயலாக் என்ன பராசக்தியில? டயலாக் மறந்துருச்சு. அது சொல்லக்கூடாது. ஆனா there's a poem actually. ஓகே. போம்னா போயம். ஓகே. போயம் நீங்க நாங்க ஸ்டேட் போர்ட் இங்கிலீஷ் அப்படிதான் இருக்கும். போயம் அது பேர் போமானே. இப்போ அத போம் மாத்திருக்காங்க. ஓகே. எப்பவுமே அது போம் தான். அப்படியே. ஆமா. And போம்லே வாம்லே போயம்னா தான் எங்களுக்கு போயம்னா தான் எனக்கு தெரியும். ஆமா, இது அப்படியே எங்க வீட்ல நடந்துச்சு. அப்பா திஸ் போம் அப்படின்னு பாப்பா. போம் ஏதோ பொம்மை தான் வாங்கிட்டு வர சொன்னாங்க. போமகிரானட். என்னது? இது போயம்.
இட்ஸ் போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஓகே தேங்க்யூ. நான் ஒரு ஆடியன்ஸுக்கு நான் எனக்கு போயம் தப்பு இல்லை, உங்களுக்கு தெரியாது, நம்மள ஒரே மாதிரி. ஓகே ஓகே போயம் என்ன அந்த போயம் There's சொல்லு. a poem. ஓகே இட்ஸ் a போம். It's a poem. ஓகே போயம். And that I found out the meaning. It was guys, 1 minute. That I found out the meaning, and that is my most favorite in the film. Anna, when Ratna speaks to Che, they say poya. It's one track that they have. I find that very cute. ஆக்சுவலாக கதைப்படி எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட் வீடு அவங்க. ஓகே அவங்க வந்து மினிஸ்டர் பொண்ணு, எம்பி பொண்ணுன்னு சொல்லணும், மினிஸ்டர் எம்பி பொண்ணு அவங்க. ஸோ எங்கள் வீட்டுக்கு இவங்க பாயசம் எடுத்துகிட்டு வர ஒரு சீன் ஒன்று இருக்கு. அதான் சார் சொல்லக்கூடாது சார். ஆடியோ நம்ம பாயசத்துக்கும் போமுக்கும் என்னமா சம்பந்தம்? இல்ல சார், அது பாயசம் நான் ஒரு ட்ராக் வச்சுட்டு சார், நான் என்னோட ஸ்பீச்ல நான் எவ்ரிஒன் வாஸ் ஆஸ்கிங். இப்போ அந்த ஒரு கியூரியாசிட்டி பில்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன நினைச்சேன், அந்த ஒரு பாயிண்ட் டு ஃபைண்ட் அவுட் படம் பார்த்துட்டு they will be like, ஓ இதா பாயசம். அதை நான் சொன்னது மறந்துருங்க. Only Ratnamala really likes enough to promote the film. எனக்கு என்ன புரியல மேம். அங்க பாயசம் சொல்லுவாங்க, அப்புறம் வேற இடத்துல போயிட்டு சோடா சொல்லுவாங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு அது வருவாங்க. ஓகே அதெல்லாம் மறந்துருங்க. அந்த பாயசம் எனக்கு முன்னாடி பாயசம் சீன் அதுவும் சொல்ல சரி முடியாது. சொல்லி ஓகே ஒரு சீன் இருக்கு. ஓகே அவ்வளவுதான். ஒரு ஸ்வீட் ஒன்று நம்ம வீட்டிலலாம் செய்கிற ஸ்வீட் இப்போ அந்த மாதிரி அப்போ டம்ச்சரட்ஸ்லாம் பண்ணி காமிக்கிறேன் அந்த மாதிரி. அதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு அவங்க ஒரு ரொம்ப க்யூட்டாக ஒரு ஆக்ஷன்ஸ் பண்ணுவாங்க, அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு என்னென்ன இன்னொன்றும் இருக்குது. இப்போது ஒரு படம் வந்து நம்ம ஸோ கனெக்டடாக ஆகிட்டோம் அப்படின்னா அந்த படத்துலேருந்து நம்ம போட்டிருந்த காஸ்டியூம்ஸோ இல்லை அக்சசரிஸ் ஏதாவது ஞாபகார்த்தமாக எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சில ஆர்டிஸ்ட்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஸோ கனெக்டடாக நீங்கள் எல்லாருமே இருந்திருக்கீங்க பராசக்தியில் அந்த வேர்ல்டில். அப்படிங்கும்போது அதோட ஞாபகார்த்தமாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிற ஏதாவது ஒரு பொருட்கள் இருக்கா? அப்படி ஏதாவது எடுத்து வாங்கி வச்சுருக்கேன். நான் கேட்க சொல்லுங்க. நான் எல்லா படத்துலேருந்து ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுவேன். நான் சூப்பர்ண்ணா. எல்லா படத்துலேருந்து ஏதாவது குட்டி குட்டியாக. இப்போது நம்ம அமரன் இருக்குன்னா அந்த பேட்ஜும் இதுவும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த படத்துலேருந்து என்ன அவங்க கொடுக்கறதுக்கு ஓகே, இந்த காஸ்டியூம் இட்ஸெல்ஃப் கிடைச்சாலும் ஓகே, இல்லை இந்த பேகு இல்லை பென்னு ஏதோ ஒன்று கேட்டிருக்கீங்க. ஓகே வாங்க சொல்லியிருக்கேன். நைஸ். உங்களுக்கு அந்த ஷர்ட் இருக்கு இல்லையா, அந்த செக்கெட் ஷர்ட், ஒயிட் ஷர்ட் ஷர்ட்டும் அந்த பேண்ட் அங்கே வச்சுருந்தாங்களே அந்த ஷர்ட் தானே வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி. பட் எனக்கு புது ஷர்ட் வேணாம், அது ஏற்கனவே யூஸ் பண்ண ஷர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி. சூப்பர். ஓகே. உங்கள் ரத்னமாலாக்கு நீங்கள் நிறையா சொல்லுவீங்க போலயே. அம்மாவோட ஜுவல்ஸ் எல்லாம் கேட்டுருக்கேன். எனக்கு ஆக்சுவலி இந்த வாட்ச் அண்ட் இந்த ரிங் ரொம்ப பிடிக்கும். ஆனா ஓ இதெல்லாம் படத்துல வந்ததா? எஸ் ஓகே. ஆமா அதனால தான் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க, நம்ம ரத்னமாலாவா பேசணுமா இல்லை வந்து ஸ்ரீலீலாவா பேசணுமான்றது. அவங்க தெளிவுங்க, அவங்க கன்ஃபியூஸ்லாம் ஆக மாட்டாங்க. நீங்க கன்ஃபியூஸ் நான் கரெக்ட் தான். அவங்க சொல்ல முடியாது. இப்போ அவ்வளோதான். இப்போ ரத்னமாலா லீலா கலந்து இப்போ எது நீங்கள் இது எடுத்துகிட்டு போயிட்டீங்களா ஆல்ரெடி? பிளான் பண்றேன் சார். ஓகே ஓகே. இந்த மோதிரம் வாட்ச் ஜஸ்ட் தீஸ் டூ. அது எனக்கு அது எஸ்பெஷலி இந்த மாதிரி வாட்சஸ் ரிமைண்ட்ஸ் மீ என் கிராண்ட் மதர். ஓகே. அது எனக்கு ரொம்ப நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். மக்கள் ஏன் பராசக்தியை தியேட்டரில் பார்க்கணும், அவங்களுக்கு எப்படியான எக்ஸ்பீரியன்ஸை பராசக்தி கொடுக்கும் அப்படின்றத எல்லாரும் சொல்லிட்டீங்கன்னா முடிச்சிடலாம். ஐ திங்க் பராசக்தி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். வெரி ரேர்லி இந்த மாதிரி ஒரு படம் வந்துட்டு அமையும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் ஐம் வெரி லக்கி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு தியேட்டர்ஸ்க்கு வந்து பார்க்கும்போது இட் வில் பி ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் தட் தே வில் நாட் ஃபர்கெட் ஃபார் அ வெரி லாங் டைம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. சூப்பர். ஓகே. நான் உங்களுக்கு பராசக்தி என்டர்டெய்னிங் ஃபிலிமாக இருக்கும் வித் எல்லா எமோஷன்ஸோடையும். அதாவது அண்ணன் தம்பி பாசம், காதல், வீரம், புரட்சி இது எல்லாமே இருக்கும். ஸோ என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும், சேம் டைம் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன்ஸ், அதுவும் எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க உயிரையும் கொடுத்து எவ்வளோ பெரிய சாதனையை பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ பெரிய ரெவல்யூஷனை பண்ணியிருக்காங்க இன்றைக்கி நம்மலாம் இப்படி இருக்கிறதுக்கு. இதை நாம் இந்த படத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும், இது உணர முடியும். அண்ட் ஒரு சிட்டிசனும் எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸோட பவரை நம்ம எப்படி பயன்படுத்த முடியுன்றது இந்த படத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். சூப்பர்ண்ணா. சூப்பர். ஷீலா அவர்களே? I think it's a revolutionary film, and இப்போ content is very important. So எனக்கு sensible people will also really find lots of meaning in it and get inspired from it. And holistically, நான் personally I would want to take என்னோட ஃபேமிலி, அதுக்கப்புறம் என்னோட
future kids also, I would want them to watch a film like this. And educationally also, ஒரு interesting story that happened once in real life also aspects இருந்து எனக்கு curiosity factor extra இருந்தது. And plus the family and the love track is very entertaining. It's a breather in the film. So a whole package of entertainment, love, songs, family, reason, revolution. சூப்பர். ஒன்று மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் சாரி. நம்ம சொல்லுவோம் இல்லையா, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு. அந்த 2 வரிக்கான மீனிங் என்ன, ஏன் அப்படி சொல்கிறோன்றது தான் இந்த பராசக்தி. சூப்பர். டன் மேம். See, I think India, demographically, we are the youngest nation in the world. Like, I think 65% of our population is between 16 to 35 or something like that. I don't know the statistics exactly, but I know we are the youngest nation Majority in of the world. youngsters. Yeah. So, I think, to me, the backbone of a country is the youth. So, அவங்களுக்கு இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் சொல்லணும், அவங்கள இன்ஸ்பயர் பண்ணணும். நிறைய வீரர்களோட கதைகள் இருக்குது நம்ம மண்ணில், நம்ம மண்ணை சார்ந்த கதைகள் ப்ளஸ் வெரி பாசிட்டிவ் ஒன்ஸ். யூனோ, இப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக இல்லாமல் youth should know these stories and they should get inspired to be that. அன்றைக்கி என்ன பிரச்சனையோ, இன்றைக்கி என்ன பிரச்சனையோ, நாளைக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும்போது ஒரு நாட்டில் வந்து ஆஸ் அ யங் நேஷன் we should stand for our rights, for what is right. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி சொல்கிறது ரொம்ப பிடிக்கும். சூப்பர் மேம். ஸோ தட் இந்த படம் அதுதான். சூரரை போட்டு நீங்கள் வந்து இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி அண்ட் இறுதி சுற்று இஸ் அன் இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி, பர்சனல் ஸ்டோரி, ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்கும். இட்ஸ் பி அ தியேட்ரிக்கல் ரிலீஸ். ஸோ அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயிட்டு இறுதி சுற்று பார்த்தது, அப்புறம் குரு பார்த்தேன், and now I want to see this film. சூப்பர் மேம். சூப்பர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்களோட 4 பேருக்கும். Thank you so much. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பராசக்தி நீங்கள் நினச்சதை விட மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைகிறதுக்கு வாழ்த்துக்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். தேங்க்யூ.